கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான் தொன்று முடியான் துரியோதனன் பக்கல் சென்றங்கும் பாரதம் கையெறிந்தானுக்கு கன்றுகள் மேய்ப்பதோர் கோல் கொண்டு வா கடல் நிற வண்ணர்க்கு ஓர் கோல் கொண்டு வாகா. சர்வேஸ்வரனே வந்து சொன்னாலும் ஒன்றே உரைப்பான். யாருன்னா துரியோதனன். இரண்டாவது வார்த்தை கிடையாதும். சர்வேஸ்வரனே வந்து கேட்டால் என்ன ஒன்றே உரைப்பான். இல்லை. சும்மா ஏன் கேட்கிறாள்? இல்லைன்னா இல்லை, இரண்டாவது வார்த்தை எனக்கு கிடையாது. ஏன்னா பஞ்சபாண்டவாளுக்கு அவா சொத்தா அவளு கூட ஐயா அவன் இல்லை. உள்ளத்துல உன்னை வச்சண்டி இல்லைன்னு சொல்றையா, உள்ளத்திலையும் இல்லை வெளியிலையும் இல்லை. ஒரு சொல்லே சொல்லுவான் ஒன்றே உரைப்பான். சொல்லி சொல்லி பார்த்துட்டு கூடியவரையிலும் பார்த்து விட்டு அப்புறம் வேணா கொடுத்துருவோம். என்ன வந்ததும் கொடுப்பாளா என்ன? வசூலுக்கு வந்தா கூட ஆனா 4 தரம் கேட்டுவிட்டா அப்புறம் கொடுப்பா. அப்படிங்கிறதே இல்லையாம் இவங்கிட்ட. ஆனால் இல்லாதவன் இல்லை. துன்றோ முடியான் மணிமுடியான். அவ்வளவு உயர்ந்த ரத்தனங்கள்லாம் வச்சு பதிச்சதாகிய மணிமுடி, வணங்காமுடின்னு பேரு அவனுக்கு. துரியோதனன் அப்பா அம்மாவை கூட வணங்க மாட்டான். அந்த தலை வணங்காதுன்னு பெருமையா அவனுக்கு. துன்று முடியான் துரியோதனன் பக்கல். அப்படி ஒரு லோபி கிட்ட போய் நிக்கிறாப்புல கண்ணனுக்கும் யாரோ தலையில எழுதி விட்டாளே. அவன் எதிரில் போய் தேகின்னு நிக்கிறாப்புல. சர்வஸ்வதானம் பண்ணின பலி சக்கரவர்த்தியின் இடத்துல போய் தேகின்னு இவனுக்கு இல்லைன்னு சொல்றவங்கிட்ட போய் தேகின்னு நின்னானே. கடைசியில கண்ணனுக்கு அவமானம் இல்லை. உடனே கண்ணன் சரி பாரதம் போர் செய்ய வேண்டியதாம் முடிவு என்று முடிவெடுத்தானா. முதல்ல சாம நீதி, தான நீதி, பேத நீதி 3 கையாண்டுட்டான். 3க்கும் அவன் வழிபடல. அதனால தண்ட நீதி தான் என்று பாரதம் கையெறிந்தானுக்கு. பாரதம் என்கின்ற கையெறிந்தானுக்கு முண்டா தட்டினவனுக்கு. இவனை பிடிச்சு வைக்கணும் அப்படிங்கும் பொழுது முண்டா தட்டினானா கண்ணன். வாவா போய் பீமனை அழிச்சுண்டு வரேன். பாரதம் கையெறிந்தானுக்கு அந்த கண்ணனுக்கு கன்றுகள் மேய்ப்பதோர் கோல் கொண்டு வாகா. பாரதத்தில் அவன் தேர் நடாத்தனம், குதிரைகளை ஓட்டணும், அதற்கு ஒரு கோல் தேவைப்படும். அதுக்கு பிராக்டிஸ் தான். இப்பொழுது கன்றுகள் மேய்ப்பதற்கு ஓர் கோல் கொண்டு வா. பின்னாடி குதிரைக்கு சொடுக்க வேண்டிய ஒரு கோல் இப்பொழுது கன்றுக்கு சொடுக்குவதற்கு ராசி கோலா இருந்தா வச்சுக்கலாம். இன்னைக்கே கன்றுகள் மேய்ச்சி விட்டு அப்புறம் எல்லா சாமானும் இங்கேயே போட்டுட்டு போயிடுறான். கண்ணா இருந்தாலும் இந்த கோலை மட்டும் என்னத்துக்கு இருக்கட்டும்னு எடுத்துட்டு போனா பாரத யுத்தத்துக்கு உபயோகப்படும் என்று நினைத்து கொண்டு அதையே குதிரை ஓட்டத்துக்கு இன்னைக்கெல்லாம் கன்று ஓட்டி விட்டு நாளைக்கு குதிரை ஓட்ட வச்சுக்கலாமே. கன்றுகள் மேய்ப்பதோர் கோல் கொண்டு வா கடல் நிறவண்ணர் கோல் கொண்டு வா. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.